வாங்க இன்னைக்கு முதலீட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசலாம். அதுதான் ரிஸ்க். கேட்ட உடனே கொஞ்சம் பயமா இருக்கா? கவலையே வேணாம். இந்த செஷன் முடியும்போது இந்த வார்த்தையை நீங்க பாக்குற விதமே டோட்டலா மாறிடும். நம்ம போன பகுதியில என்ன பார்த்தோம்? பங்கு சந்தைங்கிறது வெறும் அதிர்ஷ்டத்தை வச்சு ஆடுற சூதாட்டம் கிடையாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ அதுல ரிஸ்கே இல்லையான்னு கேட்டா அப்படியே சொல்லிட முடியாது. இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. அது சூதாட்டம் இல்லைங்கிறதுக்காக ரிஸ்க் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நிச்சயமா முதலீட்ல ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கு. இத புரிஞ்சுக்கிறது தான் இது சரியா ஹேண்டில் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தைக்கு முதலீட்டு உலகத்துல உண்மையிலேயே என்ன அர்த்தம்? வாங்க இத கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். ஏன்னா இது நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. பாருங்க, முதலீட்ல ரிஸ்க் அப்படின்னா உடனடியா வர்ற ஆபத்தோ இல்ல கண்டிப்பா நஷ்டம் வரும்னு அர்த்தம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு அன்சர்டனிட்டி. அதாவது ஒரு விஷயம் நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்காம வேற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். முக்கியமா அந்த மாற்றம் நமக்கு நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த நிச்சயமற்ற தன்மைய நம்மளோட டெய்லி லைஃப்ல பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா நம்ம அதுக்கு ரிஸ்க்னு ஃபேன்சியா ஒரு பேர் வைக்கிறதுல அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிளானே இல்லாம புதுசா ஒரு ஊருக்கு டிராவல் பண்றது, மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவை வச்சு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இல்லனா கஷ்டமான ஒரு புது மொழிய கத்துக்க முயற்சி பண்றது, இது எல்லாத்துலயுமே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குதானே. ஆனா அதுல கிடைக்க போற ரிவார்டு பெருசுங்கிறதால அந்த ரிஸ்க நாம சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த ரிஸ்க பங்குச்சந்தையிலிருந்து முழுசா தூக்கிட முடியாது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில்ல தான் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுங்கிற ரகசியமே அடங்கியிருக்கு. ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது நிஜ உலகத்தோட ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம நிஜ உலகம் எப்படி இருக்கும் கணிக்கவே முடியாதது தானே. திடீர்னு வர பொருளாதார மாற்றங்கள், புதுசா வர டெக்னாலஜி, உலக அளவுல நடக்கிற சம்பவங்கள், இது எல்லாமே ஒரு நிச்சயமற்ற சூழலை உருவாக்குது. அதோட தாக்கம் நேரா கம்பெனிகள் மேலயும் அதனால அவங்களோட பங்கு விலைகள் மேலயும் விழும். சிம்பிள். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ரிஸ்க் நம்ம எதிரி கிடையாது. அத பத்தின புரிதல் இல்லாம இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான எதிரி. சோ நம்ம பார்வை மாறணும். ரிஸ்க பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு அத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இங்க பாருங்க, உங்ககிட்ட புரிதல் கம்மியா இருக்கும்போது நிச்சயமற்ற தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஒரு யூகமா, ஒரு கெஸ் ஒர்க்கா தான் தோணும். ரிஸ்க்ங்கிறது ஒரு பெரிய ஆபத்து மாதிரி தெரியும். ஆனா அதே விஷயத்த பத்தி உங்க புரிதல் அதிகமாகும் போது என்ன நடக்குது? அந்த நிச்சயமற்ற தன்மை குறையுது. உங்க முடிவுகள் எல்லாம் தகவலோட எடுக்கப்படுது. அப்போ அந்த ரிஸ்க் ஒரு ஆபத்தா தெரியாம கணிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க கத்துக்கிறது உங்க மனசுல இருக்கிற அந்த நிச்சயமற்ற தன்மையை தான் குறைக்குதே தவிர மார்க்கெட்ல இருக்கிற ரிஸ்க முழுசா நீக்கிடாது. ஆனா அந்த ரிஸ்க் இருக்கிற பாதையில நம்பிக்கையோட நடக்கிறதுக்கு தேவையான அறிவு அது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அதனால எப்பவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்குச்சந்தையில ரிஸ்கே இல்லாத இல்ல கேரண்டி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு முதலீடே கிடையாது. யாராவது அப்படி சொன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா நிச்சயமற்ற தன்மைங்கிறது இந்த ஆட்டத்தோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டு வரோம். இந்த மாதிரி குழப்பம் இல்லாம தெளிவா கத்துக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நியூரல் தாரோட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வர பகுதிகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, ரிஸ்க் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இதை எப்படிதான் நாம சமாளிக்கிறது? இதுக்கு ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நம்ம அடுத்த பகுதியில பங்குச்சந்தையோட இந்த நிச்சயமற்ற தன்மைகளையெல்லாம் சமாளிக்க காலம், அதாவது டைம், எப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நண்பனா இருக்க போகுதுங்கிறத பத்தி ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். அடுத்த பகுதியில சந்திப்போம்.